உங்ககிட்ட குறை இருந்தாதான் பகைக்கணும்ன்றது இல்ல, உங்ககிட்ட நிறைய இருந்தாலே பகைப்பாங்க. யோசேப்புனுடைய உடை, யோசேப்புனுடைய ட்ரெஸ் அவன் சகோதரர்களுக்கு எதை கொண்டு வந்துச்சு? நம்மளும் இந்த அப்பாவுக்கு தான் பிறந்தோம், நம்மளும் இந்த வீட்டில தான் பிறந்தோம், ஆனா இவனுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்கிறாரு? பல வர்ண அங்கி. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுனால பைபிள்ல போட்டிருக்குது, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை எல்லாம் சொல்லுங்க பகைத்தார்கள். hated him. ஆமென். ஏன் பகைச்சாங்க? ஏன்னா ட்ரெஸ் பளபளப்பா இருக்கு. நீங்க சம்டைம் யோசிப்பீங்க, நல்லா தானே பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லை, உங்க ட்ரெஸ் மாறினாலே ஆள் மாறிடுவாங்க. ஓ, நீ காலையில நீங்க இருந்திருக்கீங்களா? ரெடியா? நமக்கு சில நேரம் ஒரே பதட்டமா இருக்கும். நம்ம என்னதான் பண்ணோம்? திடீர்னு நம்ம கூட பேசாம போயிட்டாங்க, திடீர்னு நமக்கு எதிராக மாறிட்டாங்க, திடீர்னு நம்மளை பகைக்கிறாங்க. நம்ம காரணத்தை தேடி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா ஒரு அல்பமான காரணமா இருக்கும், நீங்க யோசிக்காத ஒரு காரணமா இருக்கும். இயேசு அதனாலதான் சொன்னாரு, இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். சண்டே ரெடியா வரணுங்க. நிறைய பேருக்கு ஏன் என்ன பகைக்கிறாங்க? என்கிட்ட என்ன குறை இருக்கு? உங்ககிட்ட குறை இருந்தாதான் பகைக்கணும்ன்றது இல்ல, உங்ககிட்ட நிறைய இருந்தாலே பகைப்பாங்க. நம்ம சில நேரம் குழப்பமா இருக்குது. நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் நல்ல தலை சீவி இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங் சேர்த்துருக்கீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? அவங்கள விட கொஞ்சம் நல்ல வீட்டில் இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன பண்ணேன்? ஏதோ அவங்களோட கொஞ்சம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் பெட்டரா இருக்கிறீங்க. இப்படி இருந்துட்டாலே போதும். எப்படி இயேசு சொல்றாரு பாருங்களேன், do not be surprised believer if the world hates you. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் இப்படி என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஊரோடு ஒத்துவாள். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது காமிச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்னு என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க, ஒன்னு அவங்க வெறுப்பாங்க. நான் சொல்றேன், மக்கள் உங்களை பகைப்பது அல்லது பிசாசும் சில எதிரிகளும் உங்க வாழ்க்கையில வந்து பண்றதுக்கு காரணம், தேவன் உங்க மேல ஏதோ விசேஷமானதை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். You are something special. ஆமென். ஏன் என் வாழ்க்கையில பகைமை வந்தது? என்ன ஏன் மக்கள் வெறுக்கிறார்கள்? ஏன் பகைக்கிறார்கள்? Why hates? அதுவும் சொந்த சகோதரர்கள் ஏன் பகைக்கிறாங்கன்னா, நீ சொந்த சகோதரனை விட எங்கேயோ நீ விசேஷமானவளாய் விசேஷமானவனாய் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். You are something special. Amen. You are something special in your brother and your sisters. அவங்களை விட ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேவன் விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஒரு சபை மேல அல்லது ஒரு பிசினஸ் மேல ஒரு இது வருதுன்னா ஒன்றும் இல்லை, அவங்க பண்ணாத எதையோ ஒன்று நீங்க பண்ணிட்டீங்க, அவங்க செய்யாத எதையோ ஒன்று நீங்க என்ன பண்ணிட்டீங்க? செஞ்சிட்டீங்க. ஆமென். நான் சொல்றேன், do not be surprised. பக்கத்துல பா சொல்லுங்க, do not be surprised. ஆமென்.